ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. நீங்கள் இப்போ தான் கேட்குறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஏற்கனவே கேட்குறவங்களா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தால் இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்கு போகலாமா? சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேனடி, அத்தியாயம் 21. அவளுக்கு தெரியலை, சஸ்திக் இரக்க குணம் உள்ளவன். அவள் என்பதற்காக அவன் அம்மாவிடம் சண்டை கூட போடலை. யாராக இருந்தாலும் சண்டை போடத்தான் செய்வான். அவனுக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு. ஆனால் கடுமையாக விரதம் இருந்து கடுமையான நேர்த்திக்கடன் செய்வதை விரும்ப மாட்டான். எந்த தெய்வமும் தன் பக்தனை உடலால் வருத்த நினைக்காது. உள்ளம் சுத்தமாக இருந்தால் போதும் என்று நினைப்பவன். மனைவி என்பதற்காக அவள் பார்த்து பேசலை. அவளுக்காக அவன் பரிந்து பேசலை. ஆனால் பெண்ணவளுக்கு தன் கணவன் தனக்காக தாயிடம் சண்டை போடுகிறார் என்ற சந்தோஷம். காலை நேரம் நறுமுகை சமையல் கட்டில் புலம்பிக் கொண்டு இருந்தார். ஏதோ தேனு இருந்தவரை அப்பப்போ எனக்கு உதவியாக இருந்தா, இப்போ நானே எல்லாம் செய்ய வேண்டி இருக்குது. மளிகை கடைக்காரர் வீடு என்றுதான் பேர். ஒரு சாமான் வேண்டும் என்றால் உடனே போய் வாங்கவா முடியுது? கடை மெயின் ரோடு ஏரியாவில் இருக்குது. வீடு வேறு பக்கம். ஒரு பொருள் வேணும் என்று கேட்டால் மறந்துடுவார். 10 தடவை ஃபோன் அடித்தால் தான் அவருக்கு ஞாபகமே வரும். நான் ஒருத்தி மாத சாமான் லிஸ்ட் எழுதும்போது பாதியை மறந்து போயிடுறேன். குளிக்க போகும்போது தான் ஐயோ என்னோட சோப்பு தீர்ந்து போச்சே, ஷாம்பு இல்லையே என்ற ஞாபகமே வரும். சரி சும்மா இருந்தால் கொண்டு வாங்களேன் என்று ஃபோன் அடித்தால் போச்சு, திட்டி தீர்த்து விடுவார். பெட்ரோல் விற்கிற விலையில் நீ 2 ரூபாய் ஷாம்பு பாக்கெட்டுக்கு நான் 5 கிலோமீட்டர் வரணுமா என்று திட்டுவார். இதெல்லாம் நறுமுகைக்கு பழகி போச்சு. தேவன்ஷி இருக்காளே, அவள் கூட மல்லு கட்டுறது பெரிய கஷ்டம். அவளோட காலேஜ் புதுக்கோட்டைக்கு வரும் வழியில் அவுட்டரில் இருக்குது. எனவே 1 மணி நேரத்திற்கு மேலாகும் போக மட்டும். கல்லூரி பஸ்ஸில் தான் போய் வருகிறாள். எனவே காலையில் 8 மணிக்கு முன் அவளோட பஸ் ஸ்டாப்பிற்கு போக வேண்டும். பஸ்ஸை விட்டுட்டா பஸ் ஸ்டாண்டு போய் அங்கிருந்து வேறு பஸ் படித்து போகணும். இதனால் காலையிலேயே டிஃபன், மதியம் அவளுக்கு ஏதாவது ஒரு கலவை சாதம் செய்யணும். சின்னவளும் ஸ்கூல் பஸ் தான். காலை நேரத்தில் அவங்க 2 பேரும் எழுந்து கிளம்பவே நேரம் சரியாக இருக்கும். இதில் நான் எங்கே போகிறது? தேனுவை போய் பார்க்கணும் என்று நினைத்தால் போக முடியுதா? இப்போ அவள் கைப்புண் ஆறிவிட்டதாம். ஏதோ வீட்டில் மகனுக்கும் மருமகளுக்கும் நேரம் சரியில்லை என்று பூஜை நடக்குதாம். மாப்பிள்ளை வந்திருக்கிறாராம். தேவன்ஷி கூட நேற்று தேனுக்கிட்ட அத்தானை கூட்டிகிட்டு ஹனிமூன் போகலையா என்று கேட்க, அது இப்போ நேரம் சரியில்லை, பின்னாடி போகலாம் என்று அவள் சொல்ல, 6 மாதம் கழித்து போனால் அதுக்கு பேர் டூரு. உன் மாமியார் வீட்டில் இருக்கும் பணத்திற்கு நீங்கள் இந்நேரம் சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா இப்படி பறந்து போயிருக்கலாம். நான் எல்லாம் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு தான் ஹனிமூன் போவேன்பா என்று அவள் சொல்லி முடிக்கும் முன் அவள் முதுகில் 4 அடி விழுந்தது. ஐயோ அம்மா என்று அவள் அலற, அம்மா தாண்டி, இப்போ தான் முதல் வருட படிப்பே முடிய போகுது, அதுக்குள்ளே ஹனிமூனா? வாயை இழுத்து தச்சு விடுவேன். ஆமாம் போய் ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு. ஆமாம் சொல்லிட்டேன். தேனுவிற்கு பார்த்த மாதிரி வசதியான வீடெல்லாம் உனக்கு பார்க்க முடியாது. நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி தான் மாப்பிள்ளை வீடு இருக்கும். ஏதோ நம்ம வசதிக்கு ஊட்டி கொடைக்கானல் போகலாம். வெளிநாடு போக போகிறாளாம். பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத விட்டுறக்கூடாதுடி. ஆமாம் சொல்லிவிட்டேன். தேனு கல்யாணமே நம்ம எதிர்பார்க்காத சம்பந்தம். ஏதோ நல்ல மனுஷங்களாக இருக்கிறதால நல்லது என்றார் நறுமுகை. நல்ல மனுஷங்க தான், ஆனால் பொது மருமகளை ஹனுமூன் அனுப்பாமல் பூஜை பண்ணுறாங்க, அதுதான் இருக்குது என்றால். நரிமுகைக்கும் மகள் புருஷனோடு 4 இடம் போய் வரணும், சந்தோஷமாக இருக்கணும் என்று ஆசைதான். ஆனால் நேரம் காலம் ஒத்து வரலையே என்று மகளுக்காக வருத்தப்பட்டார். அன்று மாலை கல்லூரி முடிந்து விட்டது. கடைசி பாட வேலை ஆசிரியர் இல்லாததால் விட்டுவிட்டார்கள். இவள் கல்லூரி பேருந்தில்தான் போகணும் என்பதால் கல்லூரி வளாகத்தில் இருந்த மரத்தடியில் வந்து அமர்ந்தாள். சரியாக அந்த நேரம் தேவனே என்னை பாருங்கள், என்னை பார்த்தால் பாவமாக இல்லையா என்று பாட, அந்த குரலில் தூக்கி வாரி போட அவள் சுற்றமுற்றும் பார்க்க மரத்தின் பின்னாடி போய் அவனை பார்த்தவள், நீங்கள் இன்னும் மாறவே இல்லையா தான்? இது என்ன வம்பு? அதுவும் என் கல்லூரியில். நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க என்று கேட்க, என் மாமன் பெத்த முத்துரதமே கொஞ்சம்
மூச்சு விட்டு பேசு என்றான். அவன், மூச்சுதானே, என் அப்பா கிட்ட நீங்கள் என்னை தேடி வந்ததை சொன்னால் அவரே என் மூச்சை நிறுத்திடுவார் என்றாள் நக்கலாக. இதோ பாரு, என் மாமனை எப்படி கவிழ்க்கணும்னு எனக்கு தெரியும், சரியா? தேனு கல்யாணம் முடியட்டும் என்று தான் நான் இருந்தேன். ஏன்னா என் அம்மா தேனு தான் மருமகளாக வரணும் என்று ஆசைப்பட்டாங்க. அதுதான் நான் பேசாமல் அடக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு லைன் கிளியர். ஹலோ அத்தை மகனே, என் அத்தானே, நான் இப்போ தான் முதல் வருடமே முடிக்க போகிறேன். இன்னும் 3 வருடம் இருக்குது. அதுக்குள்ளே என்ன கனவு கோட்டையெல்லாம் பலமாக கட்டுறீங்க? என் அப்பா ஒத்துக்கவே மாட்டார். அப்படியே உன் அப்பா ஒத்துக்காட்டி என்ன? எனக்கு என் அத்தை இருக்காங்க என்றான் தெனாவட்டாக. ஓஹோ, அந்த தெனாவட்டில் தான் ஐயா கல்லூரி வரை வந்திருக்கீங்களாக்கும். தேவா ப்ளீஸ் டி, விளையாடாத. எனக்கு லீவ் இல்லை, நான் பெங்களூர் கிளம்பணும். ஏன்னா கூடிய சீக்கிரம் என்னை ஆன்சைட்டில் யூஎஸ் அனுப்புகிறாங்க. போனால் வர 2 வருஷம் ஆகும். அதுதான் நம்ம காதலை கன்ஃபார்ம் பண்ணத்தான் வந்தேன். என் அம்மா பற்றி பிரச்சனை இல்லை. இப்போவே பெண் கேட்க ரெடி. மாமாவை ஈஸியாக சமாளிக்கலாம். மாமாவை சமாளிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. என் அம்மா அழுதுகிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தாலே போதும். என் அப்பா திட்டினார் பேசினார் என்று வந்தால் போதும். மாமா அப்போவே அருவாளை எடுத்துக்கிட்டு எங்கள் அக்காவை என்னடா சொன்னீங்க என்று கிளம்பி விடுவார். அதனால் அவரை எங்கிட்ட விடு, நானும் அத்தையும் பார்த்துக்கிறோம். உனக்கு இஷ்டமா? சின்ன வயசில் இருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இடையே நம்ம குடும்பத்தில் இப்படி பிரிவு வரும்னு நான் நினைக்கல. நீயும் படிக்கிற. நீ என்னை விரும்புகிறதாகவும் கல்யாணம் பண்ணிக்கிறதாகவும் சொல்லு. நான் நிம்மதியாக என் வேலையை பார்ப்பேன் என்றான். சற்று நேரம் அமைதியாக இருந்த தேவன்ஸ்ரீ, எனக்கு உங்களை பிடிக்கும் அத்தான். அதே சமயம் திருமணம் என்றால் என் அம்மா அப்பா சொல்லும் மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவேன். அத்தை மகனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி உங்கள் சாமர்த்தியம் என்றாள். ஓகே, உன் ஃபோன் நம்பர் கொடு என்றான் அவஸ்தையாக. நான் என்ன? அவள் தயங்க. நான் என்ன 3வது மனுஷனா தேவா என்று அவன் கோபப்பட, அது என்று தயங்கியவள் பிறகு தன் ஃபோன் நம்பரை சொல்ல அவன் அவளுக்கு ஃபோன் அடித்து என் நம்பரை சேவ் பண்ணிக்க என்றான். சரி என்றாள். இப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. உன் கல்யாண விஷயம் வீட்டில் பேசும்போது எனக்கு உடனே ஃபோன் பண்ணு, நான் பார்த்து கொள்கிறேன் என்றான். அவன் விடைபெற்று சென்ற பிறகு பஸ் வரவும் அதில் ஏறி அமர்ந்தாள். காதல் என்று எதையும் இழுத்து விட்டு கொள்ள அவள் விரும்பலை. ஆனால் காதல் என்பது கரை புரண்டு ஓடும் வெள்ளம் மாதிரி. கரைக்கு தெரியாமலே கரையை அரித்து கொண்டு ஓடும் காதல் வெள்ளம். பார்க்கலாம் தேவன்ஸ்ரீ எவ்வளவு ஸ்டடியாக இருக்கிறாள் என்று. அத்தானின் காதல் வலையில் அவள் மாட்டிக்கொள்ளப் போகிறாளா, இல்லை தந்தையின் பாச வலையில் கட்டுப்பட்டு இருக்கிறாளா என்று பார்க்கலாம். தேவன்ஸ்ரீ யோசித்தாள். அவள் அம்மா அத்தை வீட்டில் ஒரு பெண்ணை கொடுக்கணும் என்று ரொம்ப ஆசைப்படுகிறாள். தேனு கல்யாணம் முடிந்து விட்டது. தேஷ்விக்கும் அத்தானுக்கும் வயசு வித்தியாசம் அதிகம். எனவே கண்டிப்பாக அம்மா என்னைத்தான் அத்தை வீட்டில் செய்வார் என்ற நம்பிக்கை உண்டு. வரட்டும் பார்க்கலாம் என்று இருந்தாள். ஆனால் அவள் அத்தை மகன் அவளை எப்படி விடணுமே. வாட்ஸ்அப்பில் ஹாய் பொண்டாட்டி என்று அவன் மெசேஜ் அனுப்ப அவள் கொன்னுருவேன் என்பது போன்ற எமோஜியை அனுப்பினாள். அவன் பாவம் போல் ஒன்றை அனுப்பினான். இப்படியே அவர்கள் உறவு தொடர்ந்தது. சஸ்தி சென்னை சென்று விட்டான். அந்த ஒரு நாள் தான் அவளுடனான அவன் உறவு. மறுநாளே கிளம்பி விட்டான். இப்போது தேனுஷா வழக்கம் போல் காலை பூஜை, பிறகு மாலை நேரம் 6 to 7 1 மணி நேரம் விளக்கேற்றி பூஜை பண்ணி சாமி கும்பிடணும். அந்த 2 வேலை தான் அவளுக்கு. பகல் முழுக்க தூங்கினாலும் ஏனென்று மாமியார் கேட்க மாட்டார். தேனுஷாவிற்கு வீட்டில் போர் அடித்தது. ஜெயந்திகா கல்லூரி கடைசி வருடம் படிக்கிறாள். வீட்டில் இருந்தாலும் தேனுஷா கூட கலகலப்பாக பேசி பழக மாட்டாள். நேரில் பார்க்கும்போது ஒரு சிரிப்பு, அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய மாளிகையில் அவள் பேசி பழக ஒரு ஆள் இல்லை. மாமியாரிடம் என்ன பேச முடியும்? தாய் தந்தை தங்கைகள் என்று எப்போதும் கலகலவென்று இருந்தவள் இப்போது இப்படி தனியாக இருப்பது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சஸ்திக் போகும்போது ஒரு தலையசைப்பு, அவ்வளவுதான். ஃபோனில் ஒரு முறை கூட அவளிடம் பேசலை. இவள் பேசலாம் என்றாலும் அவளுக்கு நம்பர் இல்லை. அந்த ஒரு நாள் உறவுதான். அதை நினைத்து கொண்டுதான் தேனு கணவனுக்காக அதிகம் ஏங்கினாள். கணவன் மனைவி உறவு என்றால் என்ன என்றே தெரியாமல் இருந்தபோது அவளால் அவனை நினைக்காமல் இருக்க முடிந்தது. ஆனால் இப்போ அவள் கணவனை அறிந்தவள். ஒரு முறைதான் என்றாலும் கணவனை உணர்ந்த பெண் அவளால் கணவனை பிரிந்து இருக்க முடியலை. ஆனால் சஸ்திக் அப்படி இல்லை. பெரும்பாலும் அவன் விரும்பும் போது பெண்களுடன் இருப்பான். அதன் பிறகு அதை மறந்தே போவான். இப்போவும் மறுநாள் இரவு அவனுங்க
மறுநாள் இரவு அவன் தூங்க வந்தபோது நேற்றைய இரவின் தாக்கம் நினைவில் வந்தது. கூடவே மாலை 7 மணிக்கு மேல் பூஜை முடிந்த பிறகு சாமிக்கு படைத்த பிரசாதத்தை எடுத்து அவனை தேனுஷாவிற்கு ஊட்டச் சொன்னார் அம்மா. ஏமா, அவகிட்ட கொடுங்க, அவளே சாப்பிட்டுக்குவா என்றான். எனக்கு அது தெரியாதா? இது கணவன் மனைவிக்கான பூஜை. உனக்காகத்தான் அவள் விரதம் இருக்கிறாள். நீதான் அவள் விரதத்தை முடித்து வைக்கணும் என்றார். அம்மா மறு பேச்சு இன்றே அம்மா கொடுத்த பிரசாதத்தை அவளுக்கு 3 வாய் ஊட்டி விட்டு நீ சாப்பிடு என்றான். பிறகு ஃப்ளைட்டிற்கு நேரமாச்சு என்று அவன் அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பினான்.